ஹலோ கைஸ், நான் உங்கள் சித்திரபாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ப்ரூவ் தட் த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ப்ரூவ் தட் த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்டீஜர் அதை ஸ்கொயர் பண்ணணும். அது ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னாங்கன்னா, லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1. ஸோ அது வந்து ரிமைண்டர் 0 or 1 கொடுக்குது அப்படின்றாங்க. ஸ்கொயர் பண்ண எப்படி நான் ரிமைண்டர் கொடுக்கும் அப்படின்னா கிடையாது. ஸ்கொயர் பண்றது என்ன பண்றாங்க, வென் டிவைடட் பை 4 லாஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கொயர் பண்ணதை 4 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு வந்து எய்தர் 0 இல்லை 1 தான் கொடுக்குதுன்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்டீஜர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ் தான். ஒன்னு பாசிட்டிவ் இன்டீஜர், இன்னொன்னு நெகட்டிவ் இன்டீஜர். இன்டீஜர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எது வேணா இருக்கலாம். இன்னொன்னு ஆட் இன்டீஜர், ஈவன் இன்டீஜர் சொல்லுவாங்க. ஒன்னு ஆட் நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் நம்பரா இருக்கலாம். ஓகே, நம்ம செகண்டா சொன்னதான் எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, லெட் த இன்டீஜர் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இஸ் ஈவன் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகே, தமிழுடையம் இரட்டை முழுவா இருக்கலாம், இல்ல ஒற்றை முழுக்களா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இரட்டை முழுக்களா இருக்குன்னு எடுத்துக்க போறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 2k அப்படின்னு இருக்கும். ஓகே, ஈவன் நம்பருக்கான ஜெனரல் ஃபார்முலா வந்து இதுதான். இதுல நீங்க கேக்கு என்ன வேல்யூ போட்டாலும் அது ஈவன் நம்பரா தான் கிடைக்கும். அதனால 2k நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஃபைன். 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும், 2 போட்டிங்கன்னா 4, அந்த மாதிரி ஃபுல்லா ஈவன் நம்பராகவே கிடைக்கும். ரைட், இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர் கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, k ஸ்கொயர் பண்ணீங்கன்னா k ஸ்கொயர். ரைட், இதை ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க, டிவைடட் பை 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எனி இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போதைக்கு ஈவன் இன்டீஜர் எடுத்திருக்கோம். இன்னொரு கேஸ் ஆட் இன்டீஜர் எடுத்துக்கலாம். சரி, இதை என்ன பண்ணுமா, 4 ஆல் டிவைட் பண்ணுமா. இதை டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி ஆக்சுவலா டிவிசிபிள் பை 4 தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான், முன்னாடி 4 இருக்கிறதுனால. therefore it is divisible by 4. ஓகே, ரிமைண்டர் மீதி என்னவா இருக்கும் அப்படின்னா, பக்கத்துல எதுவும் நம்பர் இல்லை ஆக்சுவலா. ஓகே, அதனால ரிமைண்டர் வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். தமிழ் மீடியம் மீதி வந்து கம்பல்சரி எதுனா தான் இருக்கும். கண்டிப்பா 0 மட்டும்தான் வர முடியும், வேற வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4 ஆல முன்னாடி மல்டிபிள் பண்ற மாதிரி போட்டாங்க. இங்க நீங்க என்ன நம்பர் போட்டாலுமே k ஸ்கொயருக்கு 4 ஆல் மல்டிபிள் பண்றப்போ அது 4 ஆல் மல்டிபிள் ஆகிற நம்பர் ஆயிடும். அப்பனா கண்டிப்பா 0, ரிமைண்டர் வந்து 0வா தான் இருக்கும். ரைட், கேஸ் 2. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, த இன்டீஜர் இஸ் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பார்த்தோம், இப்போ ஆட் நம்பர். அந்த முழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்னா 2k + 1 இருக்கும். 2k இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ வந்து 2k + 1. இது வந்து ஆட் நம்பர். இதுல நீங்க கேக்கு என்ன வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் 2k + 1 ஆட் நம்பருக்கு சிம்பிளா எடுத்திருப்பாங்க எப்பவுமே. ரைட், இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் எப்பவும் போல, ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி. ஏன்னா அவங்க எந்த இன்டீஜரா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணிட்டு தான் 4 ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயரிங் பண்ணுறோம் அதே மாதிரியே. ஸோ ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், 2k + 1. நிறைய பேர் வந்து 2k தனியாக 1 தனியாக பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். a + b த ஹோல் ஸ்கொயரில். ஓகே, ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் 4k ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 2ab. 2abனா 4k அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் வந்து காமனாக வெளியே எடுத்துக்க போகிறேன். இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக 4 வெளியே எடுத்துக்க போகிறேன். எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு இருக்கும். அது இல்லாமல் என்ன இருக்குன்னா ஒரு 1 இருக்கு, +1. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வருது, 1 வருது. இதுவும் வந்து டிவிசிபிள் பை 4 தான். இட் இஸ் டிவிசிபிள் பை 4 லீவ்ஸ் ரிமைண்டர். இது வந்து மீதி கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா லீவ்ஸ் ரிமைண்டர் 1. ஸோ இங்க வந்து மீதி என்னது 1. சரி, இந்த ரெண்டு கேஸ் தவிர வேற எதுவும் இருக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒன்னு ஆட் நம்பரா இருக்கணும், இல்லை ஈவன் நம்பரா இருக்கணும். ஸோ ஆட் நம்பருக்கான ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எடுத்து பார்த்தாச்சு, அதுல வந்து 1ன்னு கிடைக்குது. ஈவன் நம்பருக்கான ஜென்ரல் ஃபார்ம் எடுத்து பார்த்தாச்சு, அதுக்கு 0ன்னு கிடைக்குது. கண்டிப்பா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலுமே 4 ஆல் ஸ்கொயர் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணா கண்டிப்பா அது எப்படி இருக்கும், அதோடைய ரிமைண்டர் ஒன்னு 0வாவோ இல்லைன்னா 1ஆவோ தான் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஒன்று 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? தேங்க்யூ.